வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்க இருப்பது சர்வாதிகாரி ஓமர் காசம் அல் பஷீர் அவருடைய வாழ்க்கை வரலாறு. வாங்க வீடியோவுக்குள் போவோம். வட ஆப்பிரிக்காவில் மிகப்பெரிய பரப்பில் அமைந்துள்ளது சூடான். அழகிய நைல் நதி இத்தேசத்தின் குறுக்காக பாய்ந்து தென் மற்றும் வட சூடான் என்று இரு பகுதிகளாக அது இயல்பாகவே அமைந்துள்ளது. தென் சூடானில் ஆப்பிரிக்க பழங்குடியினர் வசித்து வருகின்றனர். இவர்கள் அனைவரும் பிற்காலத்தில் கிறிஸ்துவ மதத்திற்கு மாறிவிட்டனர். வட சூடானில் அரபு இஸ்லாமியர்கள் அதிகம் வாழ்ந்து வருகின்றனர். இவர்கள் தென் பகுதியினரை அடிமைகளாகவே பாவித்து வந்ததாக குற்றச்சாட்டு உண்டு. சூடான் நாட்டின் எண்ணெய் வளம் 85% தென் பகுதியில்தான் உள்ளது. ஆனால் காலம் காலமாக வட சூடானியர்களே நாட்டை ஆண்டு வந்தனர். இதனால் வளர்ச்சி திட்டங்கள் அனைத்தும் வடக்கு பகுதியிலேயே இருந்தது. தென் பகுதியில் உள்ள எண்ணெய் வயல்களில் எடுக்கப்படும் எண்ணெய் ஏற்றுமதி செய்யப்படுவதற்கான துறைமுகங்கள் கூட வடக்கு பகுதியில்தான் அமைக்கப்பட்டு உள்ளது. பிரிட்டிஷார் 1956ஆம் ஆண்டு சூடானுக்கு சுதந்திரம் அளித்துவிட்டு இந்தியாவில் காஷ்மீர் பிரச்சனையை தங்கள் நினைவாக விட்டு சென்றது போல இங்கும் வட தென் பகுதியை பிரச்சனையாகவே விட்டு சென்றனர். அது புகைந்து லட்சக்கணக்கான உயிர்களை பலிவாங்கி தற்போதுதான் அடங்கியிருக்கிறது. இந்த நாட்டின் அசைக்க முடியாத அதிபராகவும் சர்வாதிகாரியாகவும் இருந்தவர்தான் ஓமர் அல் பஷீர். எகிப்து நாட்டின் இராணுவ அகாடமியில் படிப்பை முடித்த பஷீர் 73ஆம் ஆண்டு இராணுவத்தில் சேர்ந்தார். 1980ஆம் ஆண்டு சூடான் திரும்பிய அவர் இராணுவத்தில் பணியாற்றி தளபதி அளவிற்கு உயர்ந்தார். 1983ஆம் ஆண்டில் சூடானை ஆட்சி செய்து வந்த நிமேரி அரசு திடீரென்று நாடு முழுவதும் இஸ்லாமிய ஷரியா சட்டத்தை அமல் செய்தது. இதற்கு தெற்கு சூடானில் கடும் எதிர்ப்பு கிளம்பியது. மக்கள் வீதிகளில் இறங்கி இந்த சட்டத்திற்கு எதிராக போராடத் தொடங்கினார்கள். அங்கு பொர் என்னும் இடத்தில் இருந்த சூடான் இராணுவ முகாமில் இருந்த வீரர்கள் அனைவரும் அரசுக்கு எதிராக திரும்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டனர். நிமேரி அரசுக்கு இது பெரும் அதிர்ச்சியை கொடுத்தது. எப்படியாவது இந்த போராட்டத்தை நசுக்க வேண்டும் என்று நினைத்த அவர் தளபதி ஜான் காரஸ் தலைமையில் இராணுவத்தை அங்கு அனுப்பி வைத்தார். அப்போது நிமேரிக்கு இன்னும் ஒரு அதிர்ச்சி அங்கு காத்திருந்தது என்பதை அவர் அறிந்திருக்கவில்லை. ஆம், அதிர்ச்சி தரக்கூடிய அந்த செய்தி என்னவென்றால் அந்த தளபதி ஜான் கார்சும் கலகக்காரர்களோடு கைகோர்த்து கொண்டு அரசுக்கு எதிராக திரும்பிவிட்டார் என்பதுதான். அது மட்டுமல்லாமல் விடுதலைப்படை ஒன்றை உருவாக்கி அதற்கு தலைவராகவும் அவரே செயல்பட்டது நிமேரியை கோபத்தின் உச்சிக்கே கொண்டு சென்றது. இது போன்ற காரணங்களால் இஸ்லாமிய கோட்பாடுகளின்படி சூடானை மாற்றும் எண்ணத்தை அவர் கைவிட்டே ஆக வேண்டிய சூழல் ஏற்பட்டது. இது போன்ற ஒரு சூழலில் 1989ஆம் ஆண்டில் இராணுவத்தின் அபிமானிகளை சேர்த்து கொண்டு ஒரு இரத்தம் சிந்தா புரட்சி மூலம் அப்போதைய அதிபர் நிமேரியை பதவியிலிருந்து நீக்கிவிட்டு நாட்டின் ஆட்சி பொறுப்பை கைப்பற்றினார் பஷீர். இவர் பதவியை கைப்பற்றியதும் செய்த முதல் செயல் திட்டம் என்ன தெரியுமா?
ஜனநாயகத்தின் முதுகெலும்பாக கருதப்படும் அரசியல் கட்சிகள் அனைத்தையும் தடை செய்தார். இதனால் அரசியல் கட்சிகள் எதுவும் சூடானில் இயங்க முடியாமல் போனது. எனவே அரசின் தவறுகளை சுட்டிக்காட்ட யாராலும் முடியாத நிலைமையை முதலில் உருவாக்கினார் ஓமர் அல் பஷீர். இரண்டாவதாக, நிமேரி முயன்று முடியாமல் பின்வாங்கிய இஸ்லாமிய சட்டத்தை துணிந்து அமல்படுத்துவதாக அறிவித்தார். இது அங்குள்ள கிறிஸ்தவ மிஷனரிகளின் கோபத்தை கிளறுவதாக அமைந்தது. தென் பகுதியில் உள்ள மக்கள் மீண்டும் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பித்தனர். பின்னர் மேலை நாடுகளின் சுதந்திரமான வர்த்தகத்திற்கு தடை விதித்தார். பஷீரின் இந்த அதிரடி நடவடிக்கைகளுக்கு, குறிப்பாக இஸ்லாமிய சட்டம் அமல்படுத்தப்படுவதற்கு தெற்கு சூடானில் மிக கடுமையான எதிர்ப்பு கிளம்பியது. ஜான் காரஸ் தலைமையில் அமைக்கப்பட்ட விடுதலை படையினர் தங்கள் எதிர்ப்பை தீவிரப்படுத்தவே அரசு படைகளுக்கும் அவர்களுக்கும் இடையே ஆன மோதல்கள் வலுவடைந்தன. இந்த போர் 2005ஆம் ஆண்டு அரசுக்கும் விடுதலை படையினருக்கும் இடையே சமாதான ஒப்பந்தம் கையெழுத்து ஆகின்ற வரை, அதாவது சுமார் 17 ஆண்டு காலம் நீடித்தது. குறிப்பாக மேற்கு மாநிலமான டார்பூரில் மிக மோசமான கலகம் ஏற்பட்டது. அரசு படைகள் குறிப்பிட்ட இனத்தை சார்ந்தவர்களை தேடி பிடித்து சுட்டு கொன்றன. 2003ஆம் ஆண்டில் தொடங்கிய இனப்படுகொலை சுமார் 2½ ஆண்டுகள் நீடித்தன. இக்கொடூர சம்பவத்தில் மட்டும் சுமார் 2 லட்சம் அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டனர். ஆனால் இந்த அதிர்ச்சி தகவல் மிகவும் தாமதமாகவே வெளி உலகத்திற்கு தெரிய வந்தது. மிரண்டு போயினர் அனைவரும். இது தொடர்பாக சூடான் அதிபர் ஓமர் அல் பஷீர் மீது சர்வதேச நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. 2008ஆம் ஆண்டில் பஷீருக்கு எதிராக பிடி ஆணை பிறப்பிக்கப்பட்டது. ஆயினும் அவர் கைது செய்யப்படாமல் தப்பித்து கொண்டார் என்பதுதான் வருத்தம் தரும் உண்மை. இந்த நாட்டின் மலேரியா நோய் தடுப்பு மருந்து தயாரிக்கப்படும் தொழிற்சாலையில் இரசாயன ஆயுதங்கள் தயாரிக்கப்படுவதாக செய்திகள் வெளியாகின. இதனால் வெகுண்டெழுந்த அமெரிக்கா அந்த தொழிற்சாலையின் மீது ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியது. இதனால் அந்த தொழிற்சாலை முற்றிலும் தகர்ந்து போனது. ஓரளவிற்கு மலேரியா நோய் தடுப்பு மருந்து தயாரிப்பதும் இதனால் முடங்கி போனதால் அந்த நோய் தாக்கியவர்களை காப்பாற்ற முடியாமலேயே போனது. இதன் காரணமாக மலேரியா நோய் தாக்குதலுக்கு உள்ளான சுமார் 10,000 பேர் பலியானதாக நம்பவே முடியாத அதிர்ச்சி சம்பவங்களும் அங்கு நிகழ்ந்தன. ஒசாமா பின் லேடனை பயங்கரவாதி என்று அமெரிக்கா உள்ளிட்ட அநேக நாடுகள் அறிவித்திருந்த நிலையில் அவருக்கு அடைக்கலம் வழங்க தயாராக இருப்பதாக ஓமர் அல் பஷீர் அறிவித்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. பின் லேடன் சூடானில்தான் தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்து வருவதாக கூறி சூடான் நாட்டின் மீது பொருளாதார தடையை விதிக்க ஐக்கிய நாடுகள் சபையை வற்புறுத்தியது அமெரிக்கா. அப்படியே தடையும் விதிக்கப்பட்டது. இதனால் போரினால் மிகவும் பாதிக்கப்பட்டிருந்த சூடானின் தென்பகுதி மக்கள் இன்னும் கடுமையாக பாதிப்பு அடைந்தார்கள். காரணம், சூடான் அரசு முடிந்த அளவிற்கு அனைத்து உதவிகளையும் வடக்கு பகுதிக்கு அளித்து வந்தது. இவ்வாறு 17 ஆண்டுகள் தொடர்ந்து நடைபெற்ற போரினால் தெற்கு சூடான் பகுதியில் வசித்து வந்த பழங்குடி இன மக்கள் பசி பட்டினியால் செத்து மடிந்தனர். அங்குள்ள குழந்தைகள் கூட
வாய்க்காலில் ஓடும் கழிவு நீரை பருகி வந்தனர். அங்கு எண்ணெய் வயல்களை தவிர வேறு எதுவுமே இல்லாததால் அங்குள்ள மக்கள் உணவே இல்லாமல் வாடி வதங்கினர். பசி தாங்க முடியாமல் வெறும் உப்பு கட்டிகளை உண்ணத் தொடங்கினர். பிறந்த குழந்தைகள் தாய்ப்பால் இல்லாமல் சுட்டெரிக்கும் வெயிலில் நிழல் கூட இல்லாமல் துடித்து இறந்த காட்சிகள் நெஞ்சை உருக்குவதாகவே அமைந்தது. பசி பட்டினியால் கொஞ்சம் கொஞ்சமாக சாவை தழுவியவர்களின் எண்ணிக்கை பல்லாயிரம் கணக்கு. இந்த போரில் தாக்குதல் காரணமாகவும் பசிப்பட்டினி காரணமாகவும் நோய் நொடிகள் தாக்கி போதிய மருத்துவ சிகிச்சை கிட்டாமலும் இறந்தவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? சுமார் 20 லட்சம். மனிதர்கள் அறிவியல் துறையில் பற்பல அற்புதங்களை நிகழ்த்தி வரும் இந்த 21ஆம் நூற்றாண்டில் இப்படி ஒரு நிலைமை என்பது நினைத்தே பார்க்க முடியாததாகவே உள்ளது. உள்நாட்டு போர் காரணமாக இடம்பெயர்ந்தவர்களின் எண்ணிக்கை பல லட்சத்தை தாண்டும். அருகிலுள்ள பிற நாடுகளில் தஞ்சமடைந்தவர்களும் ஏராளம். தெற்கு சூடானில் காக்கா ஒதுங்குவதற்கு கூட பள்ளிக்கூடங்கள் இல்லை. அனைத்தும் இழுத்து மூடப்பட்டு விட்டன. இதனால் பல தலைமுறையினர் படிப்பு என்றால் என்ன விலை என்று கேட்கும் பரிதாப நிலை ஏற்பட்டது. அதே போல மருத்துவமனைகள் பெயருக்கு கூட அங்கே கிடையாது என்பதே சோகத்தின் உச்சம். அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் தொடர் முயற்சிக்கு பின்னரே 2005ஆம் ஆண்டில் சூடான் மக்கள் விடுதலை இராணுவத்துடன் சமாதான உடன்படிக்கை செய்து கொள்ள அரசு சம்மதம் தெரிவித்தது, கையெழுத்து இட்டது. இந்த ஒப்பந்தத்தில் சூடான் அதிபர் ஓமர் அல் பஷீரும் விடுதலை இராணுவ தலைவர் ஜான் கரேஸும் கையெழுத்திட்டனர். இந்த நிகழ்ச்சிகளுக்கு பிறகு ஹெலிகாப்டர் விபத்து ஒன்றில் ஜான் கரஸ் பலியானார். ஆனால் இந்த விபத்து எதிரிகளின் திட்டமிட்ட சதியால் நிகழ்ந்தது என்பது பின்னர் தான் தெரிய வந்தது. என்றாலும் இந்த உடன்படிக்கைக்கு பின்னர் சூடான் தேசத்தை இரண்டாக பிரிப்பது ஒன்றே தற்போதைய பிரச்சனைகளுக்கான தீர்வாக அமையும் என்பதில் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் உறுதியாக இருந்தன. ஐக்கிய நாடுகள் சபையும் இதற்கு பச்சை கொடி காண்பித்தது. இதற்கான நடைமுறைகள் தொடங்கப்பட்டன. சூடான் சர்வாதிகாரி பஷீருக்கும் இதனை தவிர வேறு வழி தெரியவில்லை. சம்மதித்தார். 2011ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 9ஆம் தேதி சூடான் அதிகாரப்பூர்வமாக 2 தேசங்களாக பிரிக்கப்பட்டன. ஒன்று தென் சூடான், மற்றது வடக்கு சூடான். அன்றைய தினத்தை தென் சூடான் மக்கள் கோலாகலமாக கொண்டாடி மகிழ்ந்தனர். அவர்களின் மகிழ்ச்சியில் ஐக்கிய நாடுகள் சபை பொதுச் செயலாளர் பான் கி மூனும் கலந்து கொண்டார். தென் சூடான் நாட்டின் முதல் அதிபராக சல்வாகீர் மாயார்டிட் என்பவர் பொறுப்பேற்று கொண்டார். இதன் தலைநகராக ஜீபா விளங்குகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.